யோ, தமிழ்நாட்டில் போட்டி போடுறவனுக்கு எதுக்கு இங்கே அனுமதி கொடுத்தோன்னா அந்த ஊர் ஜனங்க கேட்குமா கேட்காதா? எப்படி கொடுப்பாங்க? எவன் இந்த ஐடியா கொடுத்தது பாண்டிச்சேரி போகலான்னு? விஜய் அவர்களும் ரங்கசாமி அவர்களும் புஷி ஆனந்த் அவர்களும் நல்ல க்ளோஸே சார். இருக்கட்டும், ரங்கசாமி விஜயை பயன்படுத்த பார்ப்பார். விஜயால் ரங்கசாமியை பயன்படுத்த முடியாது. ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்கிறேன். இந்த ஆண்டு தான் என்று நினைக்கிறேன், திரு விஜய் அவர்களோட பிறந்த நாள். அது தாவேக்க பசங்க அங்கே சாக்லேட் கொடுத்துட்டு இருக்காங்க. ரங்கசாமி அந்த பக்கம் போயிட்டுருக்காரு. என்ன அப்படின்ட்டு போகும்போது கேட்குறாரு, என்ன இந்த மாதிரி விஜய் பிறந்த நாள். இவர் இறங்கி எல்லாரும் சாக்லேட் கொடுக்குறாரு. ரங்கசாமி யாருன்னு தெரியுதா? வாழும் காமராஜர். ஆமாம் பஸ்ஸு, நிகழ்ச்சி முடிச்சோன்னே போய் சொத்துப்பட்டியில் பாரு. என்ன விஜய் ஃபேனாக இருக்கலாம் அவர். அதுக்காக இப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு அனுமதி கொடுத்து கொள்ளுக்கட்டை எடுத்து தலையில் சொரிஞ்சுக்கிறதுக்கு ரங்கசாமின்னா அவ்வளோ முட்டாளா? அதான் சார், இந்த கதையை நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க. ஸோ நான் ஒரு ரொம்ப நம்பிக்கையாக இருந்தேன் விஜய்க்கு பிரச்சாரத்துக்கு பர்மிஷன் கொடுப்பாங்கன்னு. எதுக்குங்க கொடுக்கணும்? பிஜேபி கழட்டி விட்டுட்டு தாவேக்க கூட கூட்டணி வைக்க போகிறார் அவர். அந்த ஐடியா இருந்துச்சுன்னா ரங்கசாமி விட்டுருமா? டெல்லி சிஎம் ஜெயிலில் வைக்கும்போது ரங்கசாமி ஜெயிலில் வைக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமா? அதுலேயும் இப்போ ஏதோ ஊழல் வழக்கு வேற தீவிரமாக விசாரிக்கணும்னு வேற சொல்லியிருக்காங்க. எது கொடுக்கணும்? சரி கொடுக்கலான்னு முடிவு பண்ணுறாரு. ஜி விட்டுருவாங்களா? அப்படி இருக்கும்போது யார் இந்த ஐடியாவை உங்களுக்கு கொடுத்தது? கூட இருக்கிற வளர்ந்த அறிஞர் மச்சான் கூட பஞ்சாயத்தில் இருக்கிறதுக்காக இந்த ஐடியாவை கொடுக்குறாருன்றது கூட விஜயால் கண்டுபிடிக்க முடியலையா?